ஏய் காயத்ரி அக்கா, உன்னோட அவரு போட்டோ அனுப்பியிருக்காரு. எங்க எங்க குடு, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏய் நாங்கள் இங்க இருக்க கூடாதா? கிண்டல் பண்ணுவீங்க, நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்க. டே எஃபெக்ட்லியே ஸ்வீட் ட்ரிங்க்ஸா தூள் பண்ணுங்க அக்கா. அக்கா ரோப் போடலாமா? அவசர கேஸ்ல போங்க. டாக்டர் சூர்யா. பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா, அவளு நானும் சும்மா 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 சும்மா. எங்கடா என்னடா சும்மா சும்மா பாட்டுதான். என்னடா சும்மா பாட்டு? 5 மணிக்கு சும்மா சும்மா. பாட்டை கட் பண்றான். என்னடான்னா சும்மாங்கிற வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். சும்மாவால எவ்வளவு அழிவு ஏற்பட்டு தெரியுமா? என்ன ஏற்பட்டிருக்கு? ஒசாமா பில்டன் சும்மா இருந்தா பெண்டா கட்டாட உடைஞ்சிருக்குமா? முஷரப் சும்மா இருந்தா கார்கில் போர் வந்திருக்குமா? சதாம் ஹுசேன் சும்மா இருந்தா ஈரான் ஈராக் போர் வந்திருக்குமா? ஜிடி நாயுடு சும்மா இருந்திருந்தா ஒரு பேனாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் சும்மா இருந்திருந்தா ஒரு சினிமாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? சும்மா இருந்திருந்தா புகரான்ல குண்டு வெடிச்சிருக்குமா? உங்க ஒப்பாவும் உங்க அம்மாவும் சும்மா இருந்திருந்தா நீ வந்திருப்பியா? உங்ககிட்ட வந்து நான் பேசிட்டு இருப்பேனா? இந்த சும்மாங்கிற வார்த்தையில கெட்டது மட்டும் இல்ல, நல்லதும் இருக்கு. இது தெரியாம எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் சும்மா. எங்க போறீங்க? சும்மா போறேன். என்ன பண்றீங்க? சும்மா பண்றேன். என்ன செய்யறீங்க? சும்மா செய்யறேன். ஏன்டா சும்மாவை இப்படி வேஸ்ட் பண்றீங்க? இப்போ ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா. நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. பொண்ணு வருதுன்னு அரை மணி நேரமா சொல்றீங்க, இன்னுமா மேக்கப் நடக்குது? வரட்டும். இந்த ஐஸ்வர்யா ராய், சுஷ்மிதா சென்லாம் உலக அழகி ஆனதுக்கு அப்புறம் நம்ம நாட்டு பொண்ணுங்க மேக்கப் போறதுக்கு அதிகமாவே டைம் எடுத்துக்கிறாங்க. மாப்பிள்ளை போட்டோல மட்டும் தானே பார்த்தேன், நேர்ல பாத்தியா? டாக்டர் மாப்பிள்ளை டக்கரா இருக்காரு. அப்பா என்னாச்சு? மாப்பிள்ளை எங்க? என்னமா அது? இவர்தான் மாப்பிள்ளை. போட்டோல ஒருத்தரை காட்டிட்டு நிச்சயத்துக்கு வேற ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. காயத்ரி என்னமா சொல்ற? உன்னை பொண்ணு பார்க்க வந்தது இவர்தாம்மா. நாங்க மாப்பிள்ளை ஒத்துக்கிறது இவர்தான். ஆனா நான் போட்டோல பார்த்தது இவர் இல்லப்பா, வேற ஒருத்தர. என்னடி குழப்பற? உனக்கு பைத்தியமா? எனக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்லம்மா, உங்க எல்லாருக்கும் தான் பைத்தியம். இருங்க என்ன உங்க பொண்ணு உங்களை பைத்தியன்றதும் நீங்க அவளை பைத்தியன்றதும் என்ன எல்லாரும் சேர்ந்து எங்களை பைத்தியமாக்கலான்னு பாக்குறீங்களா? இப்ப யார பைத்தியமாக்குற நேரம் இல்ல, தட்டு மாத்துற நேரம். மாமா தட்டு மாத்திக்கலாமா? மிஸ்டர், நிச்சயதார்த்தமே முடியல, அதுக்குள்ள என்ன மாமா? முதல்ல வெளியே போங்க. ஏண்டி காயத்ரி, நாங்க போய் உங்ககிட்ட போய் சொல்லுவோமா? ஆமாக்கா, போட்டோ அனுப்புனது அவர்தான். நீங்க 2 பேரும் போட்டோ பாத்தீங்களா? இல்லக்கா. பின்ன ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இருங்க, வரேன். நான் பார்த்தது இவர்தான், பாரு, நல்ல பாருங்க. சொல்ல யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஓ இவரா? தெரியல. இவருக்கு உங்க பொண்ணுக்கு காதல் இருந்திருக்கு, அதை உங்ககிட்ட சொல்ல முடியாம இந்த நிச்சயத்தை பயன்படுத்திக்கல. அதான் நான் நீங்க பொண்ணு பார்க்க வந்தப்ப எஸ்கேப். மிஸ்டர், இன்னொரு வார்த்தை பேசுனீங்க போர்ஜரின்னு போலீஸ் கூப்பிடுவேன். ஸ்டாப் இட் சார், நான் சொல்ல வந்தது கொஞ்சம் தயவு செஞ்சு ப்ளீஸ் சார். போதும் சார். அவங்க போலீஸ்னுவாங்க, ஃபோர்ஜரின்னுவாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் பொண்ணு எடுத்தேன்னா நான் ரியல் ஃபோர்ஜரி ஆயிடுவேன். பாரு, சீக்கிரம் பாக்குறவன. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய டாக்டர் வந்த மாப்பிள்ளை அவர் அப்படி அமைச்சிருக்க. இனிமே உன்னை எவன் கட்டிக்குவா? எவனும் வந்து என்ன பொண்ணு பார்க்க வேண்டாம். கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் உங்களுக்கு கெஞ்சினேனா? உனக்கு சம்பாதிக்கலாம்ன்ற திமிரு என்ன? எதுக்கறதால ஏத்து பேசுற? உனக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க இருக்காங்க, மறந்துடாத. நான் இந்த வீட்ல இருந்தா தானே பிரச்சனை. எனக்கும் தனியா வாழ தெரியும். என்னால உங்க பொண்ணுங்க வாழ்க்கை ஒண்ணும் பாதிக்க வேணாம். அக்கா, என்னக்கா சொல்ற? நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றேன். யாரும் என்ன தடுக்க வேணாம். ஏய், போகட்டு விடுறி. ஆட்டோ தேனம்பேட்டு போகணும். போலாம் மேடம், உட்காருங்க. ஒரு நிமிஷம்.
ராணி, நான் காயத்ரி பேசுறேன். நீ எங்க இருக்க? நான் மதுரையில இருக்கேன்டி. மதுரையா? நீ எப்ப போன? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நேத்து தான் புக் ஆச்சு. அதான் அர்ஜென்ட்டா கிளம்பி வந்துட்டேன். ஏன், என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லடி, வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன். அதான் வீட்ல கொஞ்ச நாள் தங்கிட்டு போலான்னு நினைச்சேன். நீ இப்ப அங்க போயிட்டியே, என்னடி பண்ணலாம்? ஏய், கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு சொன்ன, அதுக்குள்ள என்னடி வீட்ல பிரச்சனை? நீ நேர்ல வா, எல்லாம் உன்கிட்ட சொல்றேன். சரி காயத்ரி, நான் ஒரு 4-5 நாள்ல வந்துருவேன். நீ வேணா என் வீட்ல போய் தங்கிக்கோ. வேலைக்காரி கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ராணி, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே ஓகே, போலாம்ப்பா. அப்பா சீக்கிரம் வாங்க. வரம்பா, இவன் ஒரு இம்சை. போங்க உட்காருங்க போய். இந்த மனுஷன் பண்ண கூத்த கேட்டியா? ஒரு சின்ன குழந்தை கையில இருந்த சோன் பப்படிய புடுங்கி தின்னுருக்காரு. இவருக்கு சக்கரை ஊசி போட்டா என்ன, போடாட்டி என்ன, அப்படியே இருக்கட்டும்னு விட்டுறணும். ஏன் பா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இந்த மருந்து யார் வாங்குனது? ஏப்பா, மார்க்கெட்டுக்கு போகும்போது நான் தான் வாங்கிட்டு வந்தேன். எந்த கடையில வாங்குன? நம்ம கோயிலுக்கு பக்கத்துல இருக்க கோவிந்தசாமி மெடிக்கல்லப்பா. பார்த்து வாங்க கூடாதா? ஏப்பா, என்னாச்சு? இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுமா. போன வருஷமே காலாவதியான மருந்துமா. ஐயோ, இத நான் அப்பாவுக்கு போட்டுனேன். இந்த வருஷம் நான் காலாவதி ஆயிருப்பேன். வாயில நல்ல வார்த்தையே வராதா? இன்னைக்கு நான் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, அந்த மருந்து கடைக்காரன் உண்டு இல்ல. எப்பா சிவராமா, ஐயோ மறுபடியும் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறானே, என்ன ஆகுமோ? கோவிந்தசாமி மெடிக்கல்ஸ், இதோட கோவிந்தா. திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் தனது தந்தைக்கு வாங்கிய இன்சுலின் மருந்து காலாவதியான பழைய மருந்து என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்துள்ளார். அங்கு சோதனை செய்ததில் இன்சுலின் மருந்து மட்டும் அல்லாது மற்றும் பல மாத்திரை மருந்துகள் எக்ஸ்பைரி ஆகி இருந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே கோவிந்தசாமி மெடிக்கல் ஷாப்பின் லைசன்ஸ் ரத்து செய்யப்படுகிறது. யாரு யார் இந்த சிவராமகிருஷ்ணன்? ஏன்டா என் வாழ்க்கையோட விளையாடுறான் அவன்? அன்னைக்கு அப்படிதான் பொண்ணு பார்க்குற வீட்டில் போட்டோவை மாத்தி என் வாழ்க்கையோட விளையாண்டா. இன்னைக்கு என் பிசினஸ், நாளைக்கு என்ன பண்ண போறா? போதுண்டா, இனிமே அவன் பேர் என் காதில் விடக்கூடாது, அவன் உருவம் என் கண்ணில் படக்கூடாது. முடிச்சிருங்க. யாரா நீங்க? எல்லாரும் வெளியில போங்க. எங்கடி உன் புள்ள சிவராம? எதுக்கு சிவராம? முதல்ல வெளியில போங்க. என்னது? அம்மா,
வெட்டிடுவே வெட்டி. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கலாம். யார் யா நீ? சிரிப்ப பாரு, கண்ணத்துல குழி வேற. முன்ன பின்ன தெரியாம ஒரு போட்டோவை அனுப்பிச்சு என் ஃபேமிலில இருந்து என்ன பிரிச்சுட்டேல. இரு இரு, இதே போட்டோவை பேப்பர்ல போட்டு உனக்கு பைத்தியம் சொல்லி உன்னை என்ன பாடுபடுத்துறேன் பாரு. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்பாடி, ஆஸ்பத்திரில இருந்து நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகுமாப்பா. அது வரைக்கும் நீ வீட்டுல தனியா இருக்க வேண்டாம் கண்ணு. என்ன சொல்ற நீ? ஏன்பா வீடு புது கலாட்டா பண்ணவங்க யாருனே தெரியல. அடி வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா? மறுபடியும் அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து உன்னை சக்கையா நிமித்திட்டாங்கன்னா வரட்டுமே, பிச்சிரும் பிச்சு. ஏன் பயப்படுறீங்க? பயப்படலப்பா, ஒரு தற்காப்புக்காக சொன்னேன். இங்க பாருப்பா, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க உயிரோடவே இருக்க மாட்டோம். சரி சரி, நான் போய் வெளியே தங்கிக்கிறேன்.